ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு செம்ம என்ஜாயபுளாக இருந்துச்சு. வர வர விஜய் காவேரியோட க்யூட் ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நாளைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் குமரன் மறுபடியும் சீரியலில் நடிப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நடித்ததை வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அது டிவியில் வரலன்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த தடவை நடித்ததை சொல்ல போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீட்டில் டிவியில் குமரன் நடிக்கிற அந்த சீன்லாம் வர்றதை பார்த்த நர்மதா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இந்த தடவை பார்த்தா ஒரு பெரிய ஒரு சீன்லேயே நடிச்சிருக்கிறதுனால எல்லாருமே பயங்கரமாக பாராட்டுவாங்க. ஏற்கனவே நடித்ததுக்கும் பார்த்தா அவர் பாராட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதனால் அடுத்து பெரிய ஒரு செலிபிரிட்டியாக ஸ்டாராக மாற போகிறார் நம்ம குமரன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து பார்த்தோம்னா நர்மதா சம்மந்தமாக அதாவது வெண்ணிலா சம்மந்தமாக ஏதாவது ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா 2 வாரத்துக்கு மேலே பார்த்தா அந்த பேப்பரில் விஜயோட ஃபோட்டோவை மட்டுமே பார்த்துட்டு நிவேதா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த தடவை பார்த்தோன்னா நிவேதா அந்த மாதிரி விஜய் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்க அந்த அக்காலாம் சொல்ல போகிறாங்க. அதனால் டாக்டர்கிட்ட செக்கப்பு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பேப்பரில் இருக்க ஆள் உங்களுக்கு தெரியுமாமா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது நிவேதாவால் எதுவும் சொல்ல முடியலனாலும் அவங்க கண் கலங்கி அழுது அவங்கள்ட்ட இருக்க ரியாக்ஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக அது சம்மந்தமாக ஏதாவது புரிஞ்சுக்க போகிறாங்க. இல்லை ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக பார்த்தா அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். எது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான ப்ரொமோ பார்த்தோம்னா வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருந்துச்சு. நம்மலாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கான எபிசோட்லேயும் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து நமக்கு அடுத்த ஒரு ஸ்டோரிக்கான ஹிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. என்னன்னா இப்போ விஜய் ஃபோனை கொடுத்து பாஸ்வேர்டையும் சொல்லிட்டாரு. இப்போ வெண்ணிலா எப்படி தான் இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியோட நம்ம காவேரி இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஒருவேளை அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோனில் வெண்ணிலாவோட ஃபோட்டோ பார்த்தாங்கன்னா செம பெரிய ஷாக்கிங் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த அங்கே ஆனால் பார்த்துட்டு வந்துட்டாங்கல்ல நிவேதாவை நம்ம காவேரி. அதனால் செம பெரிய ஷாக்கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்த அந்த மூமெண்ட் வர ஃப்ரைடே எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ராகினியை வெறுப்பேற்றுறதுக்காக தோளில் சாய வச்சுக்கிட்டு இருக்கும்போது போயிட்டாங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. செம்ம ரொமான்ஸ் மூமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.